வணக்கம் ராஜேஸ்வரி. ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் 12 நாட்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் ஓட்டு வேட்டை ஆடி வருகின்றனர். அதே நேரத்தில் வருமான வரித்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் பண வேட்டை ஆடி வருகின்றனர் என்றே சொல்ல வேண்டும். திருநெல்வேலியில் கடந்த வியாழக்கிழமை இரவு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பனுடைய அலுவலகத்தில் தொடங்கிய வருமான வரி சோதனை கடந்த 4 நாட்களாக நெல்லை முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாழக்கிழமை திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடந்த சோதனையை அடுத்து வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் அதிமுக பிரமுகரும் நெல்லையின் மிக பெரிய அரசு ஒப்பந்ததாரருமான RS முருகனின் பெருமாள்புரத்தில் அமைந்துள்ள அலுவலகம் மற்றும் அவரது கல்யாணி நகர் வீடு மற்றும் நெல்லை மாவட்டம் விஜய நாராயணத்தில் அமைந்துள்ள அவரது வீடு அனைத்து இடங்களிலும் 3வது நாளாக வருமான வரித்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தாலும் இதுவரை வருமான வரித்துறை அதனை எதையும் உறுதிப்படுத்தவில்லை. இதனிடையே நேற்று சென்னையில் இருந்து நெல்லை வந்த நெல்லை எக்ஸ்பிரஸில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை தமிழ்நாடு தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி உள்ளனர். அது சம்பந்தமாக 3 பேரை கைது செய்து விசாரித்து வருவதாக நேற்று இரவு முதல் தகவல்கள் வெளிவந்த நிலையில் அந்த 3 பேரும் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தொடர்பு உடையவர்கள் என்றும் அதில் ஒருவர் பெருமாள் என்பவர் நயினார் நாகேந்திரனின் உறவினர் என்ற தகவலும் இன்று அதிகாலையில் வெளியாகி உள்ளது. அந்த பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா என அனைத்து கட்சி வேட்பாளர்களிடம் இருந்தும் வருமான வரித்துறையும் தேர்தல் பறக்கும் படையும் கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செய்வது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அரசியல் கட்சியினரிடையே முக்கிய பிரமுகர்கள் இடையேயும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தமிழகம் முழுவதும் இந்த சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் வருமான வரித்துறை சார்பில் இதுவரை நமக்கு எந்தவித உறுதிப்படுத்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இதனிடையே நேற்று இரவு நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய நபர்களிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்ட போது அவர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டிருந்தார். இன்று காலையில் அவரை தொடர்பு கொண்டு அவரது கருத்துக்கள் எதுவும் இருக்கிறதா என்று கேட்பதற்கு முயற்சி செய்த போது அவரது உதவியாளர் மட்டுமே நமது தொடர்பில் வந்தார். இது குறித்து நயினார் நாகேந்திரன் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. மேற்கொண்டு அவர் எதுவும் கருத்து தெரிவித்தால் நம்மை தொடர்பு கொண்டு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார் ராஜேஸ்வரி.